எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேங்கிற பாரதிதாசனுடைய வரிகள் மெய்யாவதை கண்டுபோது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அமெரிக்காவில் தமிழர்கள் எப்படி வாழுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி எப்படி தமிழ்நாட்டில் வாழுகிற எல்லா தமிழர்களுக்கும் இருக்கோ அதே போல எனக்கு இருந்தது. இங்க வாழ்க்கை என்னவா இருக்கும்? ஒரு 9 மாதம் பனிக்கு நடுவுல கடுமையான குளிருக்கு மத்தியில நிறைய வருமானம்லாம் வருதுன்னு சொல்றாங்க. டாலர்ஸ் 85 தாண்டி போகுது. எப்படி இருப்பாங்க அப்படின்னு கிளம்பி வந்தா டேலஸ்ல 4 பேர் கைலி கட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க. கைலி குளிரையும் தாங்குங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. டீ கடை இருக்குதுங்கிறாங்க, பூக்கடை இருக்குதுங்கிறாங்க. சரி, உணவகங்களுக்கு போலான்னு பார்த்தா அங்க பிரியாணி, பொரோட்டா. ஐயா, இங்க அமெரிக்க உணவுகள்லாம் இல்லையான்னு கேட்டா அமெரிக்கன்ஸே இங்கதான் தம்பி விரும்பி சாப்பிட்றாங்க இப்பெல்லாம் அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழர்கள் உலகில் எங்கு சென்றாலும் தமிழர்களாகவே வாழ்கிறார்களே அப்படின்னு நினைக்கும் போது அது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் ஒருபடி மெய்ப்பித்தல்லாமல் உண்மையை சொல்லணும்னா தமிழகத்திலே தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழர்களை விட பூமியின் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து விட்ட போதிலும் எந்த பக்கத்திலும் தமிழ் உணர்வோடு இருக்கிற உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. அங்கே விட இங்கே தமிழ் உணர்வு அதிகமா இருக்கிறத பார்க்கிறப்போ ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. நீங்க ஒரு தடவை கைதட்டி உங்களை நீங்களே. எனக்கு நம்ம ஊர்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா, எப்படி ஆலைகள்ல வட இந்தியர்களை வர வைக்கிறாங்களோ, எப்படி விவசாயத்துல இப்ப வட இந்திய தொழிலாளிகள் வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு. அப்படி கூட்டத்துக்கு ஆள் பத்தலைன்னு அன்னைக்கு ஒரு 10 பேரை உட்கார வச்சுட்டாங்க. நான் ரொம்ப நேரம் ஒரு 10 பேரை கைதட்ட வச்சிடலாம் முயற்சி பண்ணேன். கடைசியில மேற்குடாப் சாப்பிட்டா. ஏன்னா ஆள் பத்தலைன்னு அதுக்காக என்ன மொழினே தெரியாம 10 பேரை உட்கார வச்சுருவீங்களா அப்படின்னு இருந்தது. அப்படி இல்லாம இந்த டேலஸ் புறத்தில் 80% நம்ம தெலுங்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இங்க எப்படி யாராவது இருக்காங்களா? ஏன்னா மூச்சு முட்டை 3 மணி நேரம் நான் பாட்டில் பேசி கடைசியில கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுட்டே தம்பி அப்படின்ட்டாங்கன்னு வைங்க. ரொம்ப மனசு ரொம்ப வேதனையா போய். அப்படியா இல்லை, எல்லாம் தமிழர்கள் தான் இருக்கீங்களா? ஏன்னா அவங்களை பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் பல்வேறு வேலைக்கு மத்தியில ஞானசம்பந்தம் ஐயா தான் சொல்லுவார், கல்யாண வீட்டில் பேசுற மாதிரி ஒரு பெரிய கொடுமை எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் பாட்டில் பேசிக்கிட்டு இருப்பேன், அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மேடைக்கு பக்கத்தில் ஒரு இடம் போட்டிருப்பாங்க. அதான் ஒரு அம்மா வந்து சொன்னிச்சான், எப்பா அந்த ரூம்ல யாரும் இருக்க மாட்டாங்க, அங்கே போய் பேசு அப்படின்னுச்சான். நான் என்ன மணலம் பாதிக்கப்பட்டா பேசிக்கிட்டு இருக்கேன், வேற வழி கிடையாது, நானும் விட மாட்டேன். இங்க சிறுந்தொகை, இங்க இங்க குறுந்தொகை எல்லாம் சொல்லிடுவேன், ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் அப்படி பாரு ஐயா. அது மாதிரி நானும் ஒரு பெரிய கட்டுப்பாட்டோட இங்க வந்து சேர்ந்துட்டேன். இப்போ உங்களுக்குள்ள எதையாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகணும்னு நினைச்சேன். வந்த உடனே உங்க எல்லாரையும் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஏன் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லணும்னு விரும்புனேன்னா, ஒரு முறை நீங்களாம் எனக்கு பதில் சொல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் நன்றி. ஏன்னா இங்க ஒரு ஈகை திருநாளை தமிழர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஐயா இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, இது நிறைய பேர்கிட்ட இருக்கிற, நான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான அதிகம் கேட்கிற ஆள். ஐயா தான் சொல்லுவாரு, இஸ்லாம் மதத்தினரை வேறு எதுவாகவோ நினைப்பவர்களிடம் 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று, அவங்க இஸ்லாம் மதத்தை புரிஞ்சுக்காம இருக்கிறது, இல்லை இஸ்லாம் மதத்தை புரிஞ்சுக்காத சில இஸ்லாமியர்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு ஐயா ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்க்கும் தமிழுக்கும் என்ன தொடர்புனா, காலங்காலமா தமிழர்களுடைய முதல் வார்த்தையா யாரையோ பொதுவெளியில சந்திக்கிறப்ப நம்ம என்ன செய்யறோம்? வணக்கம் சொல்றோம். இந்த வணக்கம் ஏன் சொல்றோம்னா, அதுக்கு நிறைய ஆய்வுகளின்படி என்னென்னமோ சொல்றாங்க. வணக்கம் சொல்றது வந்து சமத்துவத்துடைய குறியீடு, அப்படி இப்படி நிறைய சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும் ஏன் தமிழர்கள் சொல்லக்கூடாது, ஐயா தான் சொன்னார், நான் இனத்திலே திராவிடன், தேசத்திலே இந்தியன், மொழியிலே தமிழன், கடைசியில் நான் மனிதன் அப்படின்னா.
ஆனா ஒட்டுமொத்த மனித கூட்டமும் தமிழில் இருந்துதான் தோன்றியது அப்படிங்கறது நிரூபிக்கிறதுக்கான கூறுகள் இன்னைக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டிலும் கிடையாது. தமிழ்நாட்டில் வேறு மொழி பேசுறவங்க தாய்மொழி தமிழ்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு நம்ம திராணி இல்லாம இருக்கோங்கிறது கவலை. ஆனா உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி. அது உலகத்தில் தோன்றிய ஒரு பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா பகுதியில் தோன்றிய மக்களுக்கும் தமிழ் தான் மூத்த மொழிங்கிற ஆய்வுகள் எல்லாம் நிரூபிக்கிறதுக்கு நிறைய சான்றுகள் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப முதல்ல தோன்றின மனுஷன் வணக்கம் தான் சொன்னேன். ஏன் வணக்கம் சொன்னா, என் கையில எந்த ஆயுதமும் இல்லை, நான் உங்களை தாக்க மாட்டேன், என்னால உங்களுக்கு எந்த தீங்கும் வராதுன்னு ரெண்டு கையையும் முன்னாடி கூப்பி வணக்கம் சொன்னேன். நான் இப்பயும் சொல்றேன், எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லுங்க. ஏன்னா என் கையில செல்போன் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு நான் ரீல்ஸ் எல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட பேசுறதுக்கிட்டே வந்திருக்கேன். ஏன்னா நம்ம படித்தோம் ஒரு செல் உயிரி அமீபா அப்படின்னு. இன்னைக்கு மனுஷன் ஆகி போயிட்டோம், ஒரு செல் உயிரி. இப்போ நானே அதை விட்டுட்டு வர முடியல. திடீர்னு நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஊர்லேருந்து இந்த நேரத்தில் ஒரு பஞ்சாயத்து, பாச்சாமா தூங்க வேண்டிய நேரத்தில் ஒரு பஞ்சாயத்தை கிளப்பிட்டாங்க, வெளியே ஓடி போய் அதை தீர்த்து வச்சுட்டு ஓடியாரு. அப்படி ஒரு செல் உயிரியாக மாறி போயிருக்கிற இந்த நேரத்தில் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம்க்கு என்ன அர்த்தம்னா, அஸ்லாம் அலைக்கம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் அமைதி உண்டாக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அமைதி உண்டாக அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்னால் எந்த தீங்கும் கிடையாது. திருப்பி அவர் அலைக்கும் அஸ்லாம்னா அவர் நான், என்னாலே உங்களுக்கு எந்த தீங்கும் கிடையாதுங்க. அப்போ உலகின் முதலில் தோன்றிய இந்த மூத்த மொழியான தமிழ் மொழியும் அன்பே உருவான அல்லாவும் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் அன்பா இருங்கிறத மட்டும்தான் சொல்றாங்க, வேற எதையுமே சொல்ல. சரி, அன்பா இருந்தா என்னங்க கிடைக்கும்? ஒரே வம்பா இருக்கையா, எப்படியா அன்பா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பா இருந்தா அந்த வம்பை மிஞ்சிடலாம்னு தமிழ் சொல்லுது. நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற நிறைய குணங்கள் அப்படி. நம்ம எது பண்ணாலும் தூக்கம் வந்துருங்க. யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள பழி வாங்கலைன்னா தூக்கம் வராது. இது நம்மளுடைய பேசிக் குவாலிட்டியில் ஒன்று. பழி வாங்கலைன்னா நம்மால் முழிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னாதே அப்பா அப்படி நிம்மதியாக தூங்குவோம். ஒரு ஏர்போர்ட்டில் நம்ம ஊரில் ஒரு பெரியவர் ஒரு இளைஞனை பார்த்து பயங்கரமாக காய்ச்சி மூச்சுன்னு கத்திருக்கார், என்னென்னமோ சொல்லியிருக்கார். ரொம்ப பயங்கரமாக சத்தம் போட்டு ஆத்திரம் தீராமல் கிளம்பி போயிருக்காரு. இப்போ கூட வேலை பார்க்குற அந்த பையன் கேட்டிருக்காரு, ஏன்டா உன்னை அந்த கிளி இழிக்கிறான், உனக்கு கோவமே வரலையா? வந்துச்சுன்னா இப்போ நீ எதுவுமே திருப்பி பண்ணவே இல்லை. யார் சொன்னா? அதெல்லாம் பண்ணிட்டேன். என்ன பண்ண? அவர் அமெரிக்கா போய்கிட்டு இருக்காரு, லக்கேஜ்லாம் ஜப்பான் போய்கிட்டு இருக்குன்னு அவன். இப்படி ஏதாவது திருப்பி பண்ணாதே நம்மளை பல பேருக்கு தூக்கம் வரும். நான் வள்ளுவர் என்ன சொல்றாரு, இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விடலுங்கிறார். இது பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டிகளுக்கெல்லாம் பேசும்போது சொல்லுவோம், அன்பே சிவம், அன்பே கடவுள் என்கிறது இந்து மதம், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்கிறது கிறிஸ்துவம், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டாதே, அடித்தவர் கரங்கள் வலிக்கும் அல்லவா என்கிறது இஸ்லாம் அப்படின்னு சொல்லு. அப்படி நமக்கு அத இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படிங்கிறது வள்ளுவர். ஒரு ஆளு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்துருவாங்களாம். அதைத்தான் இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்மையும். அது என்ன அவர் நான? யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தொந்தரவு கொடுக்குறாரு, இல்லை உங்களை சிரமப்படுத்துறாரு, உங்களை கஷ்டப்படுத்துறாருன்னு வைங்களேன், திருப்பி அவர் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யுங்களேன், அந்த ஆள் வெக்கப்பட்டுருவேன். யாரும் அந்த மனுஷன், நம்ம அந்த ஆளுக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்குறோம், அந்த ஆள் இன்னும் அதை பொறுத்துக்கிறானே அப்படிங்கிற ஒரு உணர்வை யார் மேலேயாவது உண்டாக்கிட்டீங்கன்னா ஜென்மத்துக்கு திருப்பி உங்களை, ஏன்னா அவனும் மனுஷன் தானே, என்னதான் மிருக குணம் மேலோங்கி இருந்தாலும் எங்கோ ஒரு இடத்துல அவனுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு சின்ன இறை எந்திரிச்சு வரும்ல. இதை தான் தமிழ் காலங்காலமாக நமக்கு போதிச்சுட்டு வரும். இப்போ இந்த மொழியின் மேல் இருக்கிற சின்ன வாசிப்பு பழக்கத்தை உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போனோம். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் வாசிங்க அப்படின்னு சொல்லணுங்கிறத ஒரு பெரிய ஆசையோடு வந்தேன். ஏன் அந்த மொழியை வாசிக்கணும்? அந்த மொழியை வாசிச்சா என்ன கிடைக்கும்? ரொம்ப சின்ன 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 கவிதைகள். இன்னைக்கு இருக்கிற நீங்கள் மறுபடியும் போய் தொல்காப்பியத்தை, அகநானூரை, புறநானூரை, நற்றிணையை, நாலடியாரெல்லாம் வாசிக்க வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற நவீன கவிதைகளை, சின்ன சின்ன குட்டி குட்டி கவிதைகளை வாசிச்சா அது உங்களுக்கு கொடுக்கறத வேற எதுவுமே கொடுக்காது. கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய ஒரு சில கவிதைகளை நான் உங்களை பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அவர் தான் சொல்லுவார், என் நெற்றியில் யாரோ எழுதி கொண்டிருந்தார்கள், என் நெற்றியில் யாரோ எழுதி கொண்டிருந்தார்கள், உற்று பார்த்தேன் நான் தான் அப்படிங்கிறாரு கவிக்கோ. உன்னத்தில் இந்த உலகத்தில் வேற யாருமே விதி தலை எழுத்துலாம் சொல்றோம்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதா, உன் தலையில் நீந்தே எழுத முடியும், வேற யாருமே எழுத முடியாது அப்படிங்கிறார்.
இந்த இந்த குட்டி கவிதை கொடுக்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்குல்ல, இதை வந்து நீங்க 1 மணி நேரம் மோட்டிவேஷன் கிளாஸ் போனா கூட உங்களுக்கு அது கிடைக்காது. இப்போ எனக்கு உங்களாம் பார்க்குறப்ப என்ன பயமா இருக்குன்னா, இந்த கூட்டம் அப்படி கொஞ்சம் பறந்து விரிஞ்சிருக்கா. எப்பயும் வந்து நெருங்கிய கூட்டத்தோட பேசி பழகிருக்கோம். அவங்க மூஞ்சில இருக்க ரெஸ்பான்ஸை கண்டுபிடிச்சிருவோம். இவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த மாதிரி பேசலாமா அந்த மாதிரி பேசலாமா. இப்போ முகத்தையே பார்க்கணும்னு சில பேர் அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்காங்க. இவங்களை நான் எப்படி சுற்றி போய் பார்த்து கண்டுபிடிச்சு பேசுறேன்னு தெரியல. ஏன்னா எப்படி பேசணும்னு வள்ளுவன் சொல்லி கொடுக்குது. வள்ளுவர் தான் சொல்றாரு, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல் அப்படிங்குது வள்ளுவம். அது என்ன பண்ணா, கேட்டார் பிணிக்கும் தகையவாய், பேசுற ஆளை கட்டி போடுற மாதிரி இருக்கணுமா ஒரு பேச்சு, கேட்கிறவங்க கட்டி போடுற மாதிரி இருக்கணுமா. பேசி முடிச்சுட்டு இறங்கினப்போ நீங்களாம் சேர்ந்து கட்டி போட்டக்கூடாது. என்னடா நீ ஒரு ஆள் உன்னை கூட்டியாந்து இனிமே எங்கேயா பேசுனே பிச்சு போடுவேன் அப்படி நீங்க கட்டக்கூடாது. கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல். சில பேர் இந்த கூட்டத்தில் பேச்சு நடக்குதுன்னே தெரியாது. என்ன சாப்பாடுன்னு சொன்னாங்க, யாரோ ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க, பேச்சு நிகழ்ச்சி நடக்குதுங்கிறதே தெரியாம சில பேர் இருந்திருப்பாங்கல்ல. அவங்க கூட ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து என்னமோ பேசுறானே அப்படின்னா அவங்க விரும்புறோம். அதான் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லு. ஆனா இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தின இந்த நம்ம மெட்ரோபாலிக்ஸ் தமிழ் சங்கத்தை சேர்ந்த எல்லா பெருமக்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. நீங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டலை கொடுக்கணும். ஏன்னா எப்படியாவது இந்த மொழியை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காகவும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகவும் தொடர் போராட்டம் இருக்குல்ல. ஒரு ஊர்ல ஒரு ராஜா என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய குளம் வெட்டினாராம். இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் வச்சுங்களேன். இந்த நாட்டுடைய சிறந்த வீரனை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த குளத்துல விஷ பாம்பு, முதலை, விஷ செடி இது எல்லாத்தையும் போட்டு, யாரு சிறந்த வீரனோ அவன் வந்து இதை நீந்தி கடந்து காட்டு, உனக்கு 100 ஏக்கர் நிலம் தரேன், அது வேண்டாம்னா 1000 ஆடு தரேன், அது வேணாம்னா என் பொண்ணே தரேன் அப்படின்னு இருக்காரு. ராஜாவோட பொண்ணு வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்தவங்களும் வந்திருக்கீங்களா? பார்க்காதவங்க இந்த ஒரே ஒரு எபிசோடு மட்டும் இருக்கு, போய் பாருங்க. நான் லேடி கிட்ட போட்டு பண்ணேன், சிரிச்சிட்டாரு பாருங்க அண்ணன். பிக் பாஸ்ல டைட்டில் வின்னர் ஆனேன். வீட்டுக்கு வந்து பெருமகிழ்வோட எங்க அம்மா கிட்ட போனேன். எங்க அம்மா காலை தொட்டு கும்பிட்டாங்க. என் காலை, என்னம்மாச்சு என்னம்மா, தயவு செஞ்சு வாழ்க்கையில் இனிமேல் புடவை மட்டும் கட்டாத தம்பி, பார்க்க சைக்கிள அப்படி ஒரு கெட்டப்பலாம் அது மாதிரி இல்லாம ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, வடிவான பொண்ணு. மகாரா இளவரசியை வைக்கிறாரு பந்தயத்துல. ராஜானோடனே ஊர் இளைஞர்கள் பூரா கூட்டிட்டாங்க. எல்லாரும் குளத்தை சுத்தி நிக்கிறான். ஒரு வயலும் குதிக்க தைரியம் வரமாட்டேது. ஏன்னா உள்ள இருந்து முதல்ல வா வாங்குது, பாம்பு போங்குது, எப்படி குதிக்கிறது. இப்ப சட்டார்னு ஒரு பையன் என்ன மாதிரி இல்ல விட்டுங்க, உங்களை மாதிரி ஒரு இளைஞன் குதிச்சு நீச்சல் அடிச்சு மேலே ஏறி வந்துட்டான். கட்டி பிடிச்சு முத்தம் குடிச்சு கொண்டாடி இருக்கான். நீ தாண்டா மனுஷன். எவ்வளவு பேர் நடுங்கி இருக்கும்போது குதிச்சப்பா, நீ தாண்டா வீரன். என்ன வேணும்? 100 ஏக்கர் நிலம் வேணுமா? வேணா ராஜா. 1000 ஆடு வேணுமா? இல்ல. என் பொண்ணு வேணுமா? வேணான் இருக்கேன். ராஜா கோவம் வந்துச்சு. அப்புறம் என்னதான்டா வேணும்? என்னை எவன் தள்ளி விட்டான்னு தெரிஞ்சா ஆகணும் இருக்கேன். வேடிக்கை வாக்க வந்தவனை எவனோ பிடிச்சி தள்ளி இருக்காங்க, உள்ள போடான். அப்படி தள்ளவிடப்பட்டவர்களாக இங்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி, எப்படியாவது அந்த குளத்தை கடந்துருவோங்கிற தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்து சொல்லிக்கிறாங்க. நம்மளதான் சொல்றாரு, தம்பி மாத்தி மாத்தி எல்லாரும் ஒருத்தரை தள்ளி விட்டு கொண்டாந்து சேர்த்துட்டீங்க எப்படியோ. இப்ப எல்லாரும் தெப்ப குளத்துக்குள்ள கிடக்குறோம். நீத்தி மேல வரட்டும்ல. இப்ப வாழ்க்கை ஒரு தெப்ப குளம் தானே. இந்த விஷப்பாம்பும் முதலையும் விஷ செடியும் போட்டு இந்த வாழ்க்கைங்கிற குளத்துல நீந்தி கடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா, இஸ்லாம் சொல்லி கொடுக்கிற, தமிழும் போதிக்கிற ஈகை பண்பு வேணுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நம்ம ஊர்ல இருக்கும்போது, ஊருக்குள்ள இருக்கும்போது மேலத்தெரு கீழத்தெருன்னு பிரிஞ்சு கிடப்போம். அப்புறம் அங்கிருந்து ஒரு நகரத்துக்கு வந்தா எங்க ஊருக்காரண்டா அப்படின்னு ஒன்று சேர்ந்துக்கிடுவோம். அங்கே வெளியில வந்து ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மள மதங்கள் பிரிக்குது. அங்கிருந்து வேற மாநிலத்துக்கு வந்துட்டீங்கன்னா மொழி பிரிக்குது. அங்கிருந்து வேற நாட்டுக்கு வரும்போது தான் நாங்கெல்லாம் தமிழர்கள்ங்கிற எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் ஒன்னா பின்னி பாஞ்சிருக்கோம். இங்கேயும் என்ன பண்றாங்க, நேரம் நம்ம ஊர்ல கண்ணை பார்த்து பேசு அப்படிம்பாங்க, இங்க கலரை பார்த்து பேசுறாங்க. அப்ப இதையும் உடைக்கிறதுக்கு என்னடா வேணும்? மனிதர்களுக்குள்ள பிரிவினை இருக்கா இல்லையா? ஐநா சபை உலகத்துடைய மிக முக்கியமான, உலகத்தின் எல்லா நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்துகிற, ஆலோசனை தெரிவிக்கிற ஐநா சபையில ஒரு தமிழன் எழுதின வரியை தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அந்த வரி. எல்லாமே ஒரே ஊர் தான்டா, எல்லா பள்ளியும் சொந்தக்காரன் தான்டா, உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை அப்படிங்கிற கணியன் பூக்கொண்டுனின் வரி இருக்குல்ல.
இதுக்கு மாறா அவ்வை ஒண்ணு எழுதுறாங்க. சாதி இருக்குன்னு சொல்ற அவ்வை, நீங்க நம்புவீங்களா? அவ்வை எப்படி தம்பி அறம் செய்ய விரும்புன்னு எல்லா தமிழர்களுடைய மூத்த மொழி உரைத்த அவ்வை எப்படி சாதி இருக்குன்னு சொல்லுவா? சாதி இருக்குன்றா அவ்வை. 2 சாதி இருக்குன்றா. அது என்னப்பா 2 சாதி? மேல் ஜாதி கீழ் ஜாதியா? ஆண் ஜாதி பெண் ஜாதியா? இல்ல. அவ என்ன சொல்றா? சாதி 2 ஒழிய வேறு இல்லை, சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடிங்கிறார். 2 சாதி. என்ன? ஒருத்தன் கொடுக்கிறவன், இன்னொருத்தன் கொடுக்காதவன். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அப்படிங்கிறார். இதைத்தான் இஸ்லாம் மதம் சொல்லுது. உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்தால்தான் நீங்கள் இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லு. அப்படி கொடுக்கறது எதுக்கு? அல்லாஹ் உனக்கு கொடுக்கறதே நீ இன்னொருத்தனுக்கு கொடுக்கறதுக்கு தாண்டாக்குது இஸ்லாம். நீங்க வெறும் போஸ்ட்மேன், நீங்க மணி ஆர்டர் கவரை பதுக்க முடியாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லு. இதைத்தான் தமிழும் சொல்லு. இதைத்தான் தமிழும் சொல்லு. இட்டார் 2 ஜாதி. அது பாருங்க, தமிழுடைய நுணுக்கத்தை நீங்க இங்கதான் ரசிக்கணும். இட்டார் பெரியோர், கொடுக்கிறவன் பெரிய ஆளு, வாங்குறவன் சின்ன ஆளுன்னு சொல்லவே இல்லை. அதுதான் இந்த மொழியுடைய சிறப்பு. வாங்குறவன் சின்ன ஆள் இல்ல, இடாதார் தான் இழிகுலத்தோர். கொடுக்கறதுனா என்ன? உடனே பர்ஸ்ல இருந்து அள்ளி அப்படி இந்த மேடையில வீசி நான் எல்லாத்தையும் அள்ளிட்டு ஓடுறதா? அது கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க கொடுக்கணும். உங்ககிட்ட உணவு இருக்கா? அதை யாருக்காவது கொடுக்கணும். உங்ககிட்ட அன்பு இருக்கா? அதை யாருக்காவது. உங்ககிட்ட நல்ல சொற்கள் இருக்கா? அதை யார்ட்டையாவது கொடுக்கணும். நல்ல எண்ணம் இருக்கா? அதை யார்ட்டையாவது கொடுக்கணும். உங்ககிட்ட இருக்கிற எதையோ ஒன்றை இல்லாத ஒருத்தருக்கு, தேவைப்படுகிற ஒருத்தருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இருக்குல்ல, அதுதான் மனிதன். மறுபடியும் கவிக்கோ ஐயா தான் சொல்லுவார். அவர் சொல்லுவாரு, மனிதனாய் பிறந்தவர்கள் சாவதற்குள் மனிதனாக மாறுவதற்கான வாய்ப்பு தான் வாழ்க்கைன்னு சொல்லுவார் கவிக்கோ. எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்க. மனிதனாய் பிறந்தவர்கள் சாவதற்குள் மனிதனாக மாறுவதற்கான வாய்ப்பு தான் வாழ்க்கையா. சாரதுக்குள்ள கொஞ்சமாவது மனுஷனா வாழ்ந்துட்டு செத்துறா. மனுஷனா எப்படிங்க நீங்க இந்த மூல சொல்லுவாங்க, அந்த 4 பேர் சொல்ற மாதிரி வாழ்ந்துடணும்ப்பா. அது யாருங்க அந்த 4 பேர்? ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம கடைசியில தூக்கிட்டு போற 4 பேர். இப்ப அதுவும் கிடையாது, ஆம்புலன்ஸ் தான், டிரைவர் ஓட்டி கொண்டு சேர்த்துறாரு. சேர்த்து கொண்டே எலக்ட்ரிக் தான். இப்போ அது கூட செல்போன் எலக்ட்ரிக்ல வந்துச்சு, அது எலக்ட்ரிக், ஸ்கூட்டரு, காரு, இப்போ எரிமேடையெல்லாம் எலக்ட்ரிக்ல வந்துருச்சு. ஏன்னா இப்போ எதுக்குமே வழியில நவயுகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 4 பேர் என்ன சொல்றாங்கிறத கடைசியில, அதுதான் நீங்க வாழ்ந்த ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான அர்த்தம். நம்ம ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க, ஊர் பிரசிடென்டின் நாய் செத்து போனது, ஊரே வந்து நின்றது. பிரசிடென்ட் செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. எப்படிமா? எப்படியா? பிரசிடென்டின் நாய் செத்தது, ஊரே வந்து நின்றது. பிரசிடென்ட் செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. பிரசிடென்ட் அப்படி வாழ்ந்திருக்காரு அந்த ஊர்ல. சாகும்போது கடைசியா என்ன சொல்றாங்கிறதாங்க 2 விஷயம். ஒண்ணு, நல்ல மனுஷன் போயிட்டாருப்பா, நல்ல வேலை போயிட்டாருப்பா. இந்த 2 வார்த்தை தான். இதில் எந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராக நாம் இந்த மண்ணை விட்டு நகழ்கிறோங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல மனுஷன் போயிட்டாருப்பான்னு சொல்றாங்களா, நல்ல வேலை போயிட்டாருப்பான்னு சொல்றாங்களா? இந்த 2க்கும் நடுவாக இருக்கிற இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இதுல நீங்க நெறியோட வாழணும், அறத்தோட வாழணும்னு தமிழ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வரும். என்னப்பா அறத்தோட வாழ்றதுன்னா என்ன? என்ன, அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்கோம், இங்கே ஒரு நல்ல பொருளாதார நிலைமையோடு இருக்கோம், கிடைக்கும் போது தமிழ் சங்கம்னு சொல்லி உங்களெல்லாம் டிக்கெட்டு போட்டு ஊர்லேருந்து வர வச்சு பேச வைக்கிறோம். இதுக்கு மேலே என்ன அறத்தோடு வாழ்றது? வள்ளுவர் இதை தான் நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி அங்குங்கிற. காசு இல்லைன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டான்டா. அப்போ நீங்கள்லாம் ஊருக்கு போகும்போது பார்ப்பீங்க, நம்ம போனதுக்கப்புறம் பின்னாடி பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவெல்லாம் இந்த தெருவில் டவுசரோடு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு பாரு, காசு வந்தால் காக்கா கூட கலர் ஆயிடும்டா, காக்கா காசு வந்தால் கலர் ஆகாதுடா அப்படிங்கிறத அவன் சொல்லி புரிய வைக்க முடியாது. காக்கா காக்காதான், மைனா மைனாதான். காசு எதையும் மாத்தாது, உங்க பார்வையை தான் அதை வேணா மாத்துவே தவிர காசு ஒரு மனுஷனை மாத்தாதுங்கிறத இதுதான் வள்ளுவர் இதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருளுங்கிறார். பொருளே இல்லாத ஒரு ஆளை பொருள் ஆக்கிருமா பொருள் வந்தா. இந்த பொருள் எப்படிங்க வரணும்? இப்ப இந்த பொருள் இருக்குல்ல, இது எப்படி வரணுங்கிற கேள்வி இருக்குல்ல, தெளிவா சொல்றார். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இந்த தீதின்றி வந்த பொருள்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, தீதி நீங்க கூட எனக்கு வந்ததெல்லாம் கொடுக்குறேங்க. ஐரோப்பிய நாடுகள்ல ரொம்ப முன்னாடி பாவ மன்னிப்பு சீட்டுகள்னு சில சீட்டை வித்துருக்காங்க. பாவம் பண்ணிட்டு 500 ரூபாய்க்கு இந்த சீட்டை வாங்கிட்டா இயேசு மன்னிச்சிருவார்னு வித்துருக்காங்க.
இவங்க இயேசு மன்னிப்பாரா இவங்களெல்லாம்? இஸ்லாமில் இருக்கிற ரொம்ப உயரிய பழக்கங்கள்ல ஒன்று, நான் ரொம்ப ரசிக்கிற ஒன்று, அங்கே எந்த சிறப்பு தரிசனமும் கிடையாது, அங்கே எந்த 500 ரூபா டிக்கெட்டும் கிடையாது, அங்கே எந்த 1000 ரூபா டிக்கெட்டும் கிடையாது, அங்கே எந்த காணிக்கையும் கிடையாது. மசூதிக்குள்ள வந்துட்டா எல்லாரும் சமம் இறைவன் முன்னாடி, எல்லாரும் சமம் இறைவன் முன்னாடி. இது இருக்குல்ல, இதை தான் திறனறிந்து நம்ம நினைச்சுக்கிறேன். ஒரு 10 கோடி ரூபாய் அடிச்சுட்டு 1 கோடி ரூபாயை கொண்டு போய் குண்டியல்ல போட்டா பெருமாள் மன்னிச்சிருவார்னு நினைச்சுக்கிறாங்க. உன்னையத்தான் முதல்ல பெருமாள் பிடிப்பார். அதோ செத்து எல்லாம் மேலே போயிருக்காங்களாம், இறுதி நாள் முதல்ல ஒரு நாத்திகன் நின்றுருக்காரு. இறைவன் கூப்பிட்டுருக்காரு, என்னப்பா ஐயா நான் நாத்திகனா இருந்தேன், இதெல்லாம் பண்ணேன், சரி இந்த ஆளை கொண்டே சொர்க்கத்தில் விடுங்க. பின்னாடி ஆத்திகனா இருந்தவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிப்போச்சு. ஆஹா, இறைவனையே வேண்டாத அவனுக்கே சொர்க்கம்னா நமக்கு என்ன. வந்தாராம், ஐயா நான் ஆத்திகன் தெரியும், இருக்கலே கொடுமையான நரகத்தில் கொண்டே இவனை போடுங்கடா அப்படின்னாராம். கோவம் வந்துருச்சான், என்னங்க அவன் சாமியை கும்பிட்டது இல்லை, அவனை போய் சொர்க்கத்தில் போடுறீங்க, நான் 3 வேளை கும்பிட்டேன், என்னையா நரகத்தில் போடுற? அவன் சாமி இல்லைன்ட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டான்டா, நீ என்னைய உண்டுலேன்னு ஆக்குற வேலையை உள்ளூரில் பார்த்துக்கிட்டு இருந்த, நீ எப்போ வருவன்னு ஒரு நாள் காத்திருந்தேன் அப்படின்னாரான் கடவுள். அப்படி இல்லைன்ட்டு போறவங்க அதுதான் தீதிற்றி வந்தவர்கள் இருக்குல்ல, எப்படிங்க அரண்மீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம ஊர்ல ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல இருந்து ஒரு அரசியல்வாதி கிளம்பி இங்க வந்தாராம், வெளிநாட்டுக்கு வந்தாராம். வந்து இங்க இருக்கிற அந்த அரசியல் தலைவருடைய வீட்டை பார்த்துருக்காரு, அசந்து போயிட்டார். பெரிய வீடு, பெரிய பெரிய மாடிகை, எப்படி அவ்வளவு பெரிய வீடு கட்டின அப்படின்னு இவர் கூட்டி போயிருக்காரு. மாடிக்கு கூட்டி போய் ஜன்னலை திறந்து காமிச்சிருக்காரு. அதோ ஒரு பாலம் தெரியுதா? ஆமா, அந்த பாலம் கட்ட வந்த காசுல அடிச்சதான் இந்த வீடு. சூப்பர். ஒரு 3 வருஷம். இப்ப இவர் நம்ம அந்த வெளிநாட்டுல இருந்த அரசியல்வாதி இருக்கார்ல, அவர் உள்ளூர்ல வந்து நம்மால பார்த்திருக்காரு. இவர் எங்க வீட்டுக்கு கூட்டி போறேன்னா வீட்டை பார்த்து அவருக்கு மயக்கமே வந்துருச்சு, தலை சுத்தி கீழே விழுட்டார். என்னையா என் வீடு அவ்வளவு பெரிய வீடுன்னு, உன் வீடு என்ன அவ்வளவு பெருசு, வா அப்படின்னு இவர் மேல கூட்டி போயிருக்காரு. ஜன்னலை திறந்திருக்காரு. அந்த ஒரு பாலம் தெரியுதா? தெரியலையே, பாலம் வந்திருக்கணும், அதுக்கு பதில் வீடு வந்துருச்சு அப்படின்னு இருக்கேன். அவன் கடைசியில் எப்படி ஆனா என்ன ஆனாங்கிறது வேற கதையில் வைங்க. ஒரு இளைஞன் ஒரு ஆள் போய் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் கிட்ட சாடமாடையாதான் எல்லாத்தையும் சொல்ல முடியும், ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லையா. பெரிய பிஸ்னஸ் மேன் கிட்ட, ஐயா நானும் உங்களை மாதிரி பணக்காரன் நானும் ஆசைப்படுறேன், என்ன செய்யறது வழி சொல்லுங்க. சரி தம்பி, பால் பிஸ்னஸ்ல இருந்தேன், நான் என்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன், டைரி தான் பெருசு உனக்கு தெரியும், நான் சொல்ற மாதிரி செஞ்சினா நீ சரியா பணக்காரன் ஆயிடலாம், என்ன செய்யணையா? ஒரு 4 ரூல்ஸ் இருக்கு. முதல்ல, மாடு என்ன சாப்பிடுது, சரியா பச்சை புல்லா சாப்பிடுதா, சரியான தீவனம் போதான்னு கவனிக்கணும். சரி, நம்பர் 1. நம்பர் 2, பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். காலையில் 5 மணிக்கு பால் கறந்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு பால் கறக்கணும், நேரம் முன்ன பின்ன ஆகக்கூடாது. சரி 2. 3வது, 3 பங்குல 1 பங்கு பால் தண்ணி கலக்கணும், அது கூடவும் கூடாது குறையும் கூடாது. சரி 3. 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், இதே நீ என்ன ஆகிற தீர்மானிக்க போகுது சொல்லுங்க. காரணத்தை கொண்டும் நீ பால் கறக்கும் போது மாட்டுக்காரர் அதை பாத்திரக்கூடாதுன்னு இருக்கேன். அவன் மாட்டுக்காரனுக்கே தெரியாம பால் கறந்து இப்படி ஆனவங்களாம் நம்ம ஊர்ல இருக்காங்க. இது இல்லாம அரண்டீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்தவர்கள் இருக்குல்ல, இதை யாரு கடைபிடிக்கிறானோ அவன் தான் கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழ முடியுங்கிறத இந்த மொழி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே எல்லா பக்கமும். நீங்க அறத்து பால் எடுத்துங்க, பொருள் பால் எடுத்துங்க. நம்ம நிறைய பேர் இந்த இன்பத்து பாலை சொல்ல மறக்கிறோம். இன்பத்து பால் சொல்றீங்க. இன்னைக்கும் கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆயிருக்கும். 40 வருஷம் ஆகி கணவன் மனைவிக்குள்ள இன்னும் இந்த ஒரு குட்டியூண்டு காதல் மிச்சம் வச்சிருக்கிறதுக்கு காரணம் பொசசிவ்னஸ் தான். என்ன அப்படின்னா, நம்மால் வயசாகி டொக்குலாம் விழுந்து மேல் மாடிலாம் காலியாக இருக்கும். அதனால் யாராவது ஒரு பெண்கள்கிட்ட பேசிட்டா போதும், அந்த வீட்டம்மாவுக்கு என்ன அங்கே என்ன பேச்சு, வீட்டுக்கு வா அன்னைக்கு. அந்த குட்டியுண்டு பொசசிவ்னஸ் இருக்குல்ல, இது என்னைக்கு வந்துச்சு? இன்னைக்கா, நேத்தா, முந்தா நேத்தா, 10 வருஷம் 20 வருஷம் 2000 வருஷம் முன்னாடி இருந்திருக்குங்க. இது நீங்க கிடையாது, திருவள்ளுவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு பொசசிவ்னஸை. வாசிக்கும் போது அவ்வளோ ஆச்சரியம். அவர் எழுதுறாரு, யாரினும் காதலம் என்றேனே கூடினால் ஊடினால் யாரினும் யாரினும் என்று அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் சொல்லியிருக்காரு, மற்ற எல்லாரையும் விட உன்னையத்தாம அதிகமாக காதலிக்கிறேன், அந்தமா பிடிச்சிக்கிச்சு. மற்ற எல்லாரையும்னா அப்போ யார் யாரை காதலிச்ச அப்படின்னு இருக்கு. யாரினும் காதலம் என்றேனே ஊடினால் யாரினும் யாரினும் என்று.
வள்ளுவர் காலத்துல இருந்து இருக்கு. அப்ப இவ்வளவு ஃபேஸ் பண்ண வள்ளுவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புங்கிற ஒரு 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 மன வாழ்க்கை, ஒரு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, உடம்போடு உயிரிடை என்ன, இந்த உடம்பு உசுறு ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கணும்டா. அந்த உசுறு பிரிஞ்சுட்டா உடம்பு செயலிட்டு போகுது. மடந்தையோடு எம்மிடை நட்புங்கிறார். ஒரு கணவன் மனைவி உறவை நட்போடு ஒப்பிட்ட மொழி தமிழ் மொழி தவிர உலகத்தில் வேற எந்த மொழியும் கிடையாது. பிரகாஷ்ராஜ் சார் ஒரு புக் எழுதினாருங்க, விகடன்ல இருக்குது. அது வந்து சொல்லாததும் உண்மைன்னு. தாசே ஞானவேல் சார் இருக்கார்ல, நம்ம ஜெய்பீம் படம் எடுத்தாரே, இப்போ ரஜினி சார் வச்சு படம் எடுக்கிறார்ல, அவர் தான் எழுதுறாரு. பிரகாஷ்ராஜனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எழுதுறாரு. அதில் பிரகாஷ்ராஜ் சார் ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பார். ஒரு திருமணமான புது தம்பதி ஒரு 3-4 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆச்சு. 2 பேருக்குள்ள பயங்கர மனஸ்தாபம், கருத்து முரண்பாடு, 2 பேரையும் ஒருத்தர் சுத்தமாக பிடிக்கல. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவள் செத்துட்டா தேவையில்லைன்னு இந்த ஆள் நினைக்கிறார், இந்த ஆள் செத்துட்டா தேவையில்லைன்னு அந்த பொண்ணு நினைக்குது. இவ்வளவு சிக்கலுக்கு நடுவில் ஒரு நாள் அந்த ஆளுக்கு ஒரு அழைப்பு வருது. சார் நீங்கள் இன்னார் வீட்டுக்காரரா? ஆமாங்க, உங்கள் மனைவி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இப்போ அவருக்கு அழுகிறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியல. ஏன்னா செத்துட்டா தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார், அவ்வளோ சண்டை. ஆனால் அந்த அம்மா செத்து போயிடுச்சு. நேராக வீட்டுக்குள்ளே போயிருக்காரு, பெட்ரூமில் போய் வால்ட்ரோப்பை திறந்திருக்காரு. மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கு. கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. என்னை வெறுப்பேற்றணும்னு வேணும் தானே இதெல்லாம் நீ வாங்கி போட்ட, எவ்வளோ நாள் என்னை கடுப்பேற்றுறதுக்காக அதை போட்டு பார்ட்டிக்கு போகிறேன்னு என்னை எவ்வளவு கோவப்படுத்தியிருப்பேன், நீ செத்த சரிதாண்டி அப்படின்னு ஆத்திரம் பொங்குது அவருக்கு. அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறாரு, ஃப்ரிட்ஜை திறக்கிறாரு. ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது, எடுத்து திறந்து பார்த்தா இட்லி உப்புமா. பார்த்தோன்னே அப்படியே அழுகையாக வந்துருச்சு. அவர் தரையாக ஊற்றுது கண்ணி தண்ணி. ஏன்னா அவருக்கு இட்லி உப்புமானா ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா அதை செஞ்சு வச்சுட்டு போய் செத்து போயிருக்கு. அழுகிறார். ஐயோ, நான் அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், அப்பையும் சாகும்போது எனக்கு இதை செஞ்சு வச்சுட்டு செத்துருக்கேன், நீ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், உன்னைய போய் நான் கோவப்பட்டேனே, நீ செத்ததுக்கு போய் அழுது சந்தோஷப்பட்டேனே, என்னை மாதிரி பாவி யார் இருக்கான்னு சொல்லி வேகமாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறேன், அந்த டிஃபன் பாக்ஸில் ஒரு சின்ன பேப்பர் ஒட்டி இருக்கு. ஐ எம் சாரி, இது உன்னை பிடிக்குங்கிறக்கா செஞ்ச உப்புமா கிடையாது, உன்னை பிடிக்கலைன்னு செஞ்ச உப்புமா, கொஞ்சோட விஷம் கலந்துருக்கேன், சாப்பிட்டு சொல்லி செத்து போயிடுவோன்னு எழுதி வச்சிருக்கேன். அந்த அம்மா சாப்பிட்டு இருந்தாலும் செத்து போனேன். நண்பர்கள் பேசிக்கிட்டாங்களாம், அந்த வீட்டுக்குள்ள அவங்க செத்து 6 மாதம் ஆச்சு, அவங்க உடல்கள் தான் இப்போ இறந்து போயிருக்கு. காதல் எங்கே மறைகிறதோ அப்போது இந்த உயிரும் மதிப்பிழந்து போகிறது அப்படிங்கிறத இந்த கதையின் மூலியமா பிரகாஷ்ராஜ் சொல்லியிருப்பார். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லா மதத்தவரும் குரானை வாசிங்க, எல்லா மதத்தவரும் திருக்குறளும் வாசிங்க. குரானும் குறளும் இந்த மண்ணில் மக்கள் எப்படி மகிழுற்று வாழ வேண்டும் என்பதை தொடர்ந்து நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த படிப்பினை நம்மளை இன்னும் மகிழ்ச்சியாக, அறத்தோடு, நெறியோடு, இன்பமாக வாழ வைக்கும். கடைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாரதிதாசனுடைய கவிதை. நான் எப்போ படிக்க ஆரம்பித்தேன் நிறையான்னா இதை கேட்டதுக்கு அப்புறம் தான். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையிற்படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி, கல்லாதோர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பமும் படி, இருந்த தமிழ் நான்மறையும் பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள் படி, அதன்படி புறப்பொருள் படி, புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி வந்தபடி தீமை வந்துடுவே மறுபடி, பொய்யிலே கார்படி, புரட்டிலே உட்கார்படி, வையகம் ஏமாற்றும்படி, வைத்துள்ள நூட்களை ஒப்புவது எப்படி, தொடங்கையில் வருந்தும்படி, இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பமாகும் என்ற சான்றோர் சொற்படி, படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, எல்லோரும் முடிந்தளவு நூட்களை படியுங்கள், அது உங்கள் வாழ்வில் உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போகும். வலம்புரி ஜான் தான் சொன்னாரு, ஒரு பருத்தியால் செய்த நூல் துணிகளை தைக்கிறது, எழுத்துகளால் நிறைந்த நூல் மனித இதயத்தை தைக்கிறது என்று. நிறைய வாசிங்க, வாழ்வில் எல்லோரும் செழிப்போடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி.